ரஜஸ்பெல் பிரியமான இறை உறவுகளை மீண்டும் ஒரு புதியதொரு நாளுக்குள் காலடி பதிக்கின்றோம். இன்றைய இந்த நாளிலே ஆண்டவராகிய கிறிஸ்து தன்னுடைய பிரசன்னத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தி நிற்கின்றார். ஒவ்வொரு கணமும், ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு மணிப்பொழுதும், ஒவ்வொரு நாட்களும் உங்களோடு நான் வாழ்ந்து கொண்டே இருக்கின்றேன். ஐயம் கொள்ளாதீர்கள், கவலைப்படாதீர்கள், நான் உங்களோடு இருக்கின்றேன் என்ற செய்தியை ஆண்டவர் இன்றைய இந்த நாளிலே எங்களுக்கு வெளிப்படுத்தி நிற்கின்றார். இன்றைய இந்த நாளிலே ஆண்டவராகிய கிறிஸ்துவினுடைய நற்செய்தியின் மூலமாக, வார்த்தையின் மூலமாக எங்களுக்கு சொல்லுகின்றார், மணமகன் தங்களோடு இருக்கும் வரை மன விருந்தினர்கள் துக்கம் கொண்டாட முடியுமா? மணமகன் தங்களோடு இருக்கும் வரை மன விருந்தினர்கள் துக்கம் கொண்டாட முடியுமா? ஆண்டவருடைய இந்த வார்த்தைகளை சற்று சிந்தித்து பார்க்கின்ற பொழுது, மணமகனாகிய கிறிஸ்து எங்களுடைய உள்ளம் என்னும் மாளிகையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். உள்ளம் என்னும் மாளிகையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். ஏன் துக்கம் கொண்டாட வேண்டும்? மகிழ்ச்சியாக, அமைதியாக, ஆறுதலாக எங்களோடு ஆண்டவர் குடிகொண்டிருக்கிறார். நல்ல எண்ணங்களை நினைக்கிறேன், நல்ல செயற்பாடுகளை செய்கிறேன், மனமகிழ்ச்சி. நல்ல உள்ளங்களை சந்திக்கின்றேன், நல்லவைகளை கற்றுக்கொள்ளுகின்றேன், உள்ளத்திற்குள் மகிழ்ச்சி. நல்ல நல்ல உள்ளங்கள் மூலமாக நல்ல நல்ல படிப்பினைகளை நான் பெற்றுக்கொள்ளுகின்றேன், நல்ல நல்ல செய்திகளை நான் கேட்கின்றேன், உள்ளத்திற்குள் மகிழ்ச்சி. நல்லவர்களை தேடிச் செல்லுகின்றேன், நல்ல பண்புகளை கற்றுக்கொள்ளுகின்றேன், நல்லவளாக நான் வாழ வேண்டும் என்று சொல்லி மனதில் உறுதி எடுக்கின்றேன், மனதில் மகிழ்ச்சி. இவ்வாறான செயற்பாடுகளின் மூலம் ஆண்டவருடைய மகிழ்ச்சியை நாங்கள் அனுபவிக்க வேண்டும். துன்பத்திலும், வேதனையிலும், சோதனையிலும், இடர்பாடுகளிலும், இன்னல்களிலும் நாங்கள் கிறிஸ்துவை கண்டு கொள்ளவும், அதன் மூலமாக நாங்கள் மகிழ்ச்சி அடையவும் நாங்கள் உள்ள துடிப்போடு செயற்பட வேண்டும், உள்ள துடிப்போடு வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும். ரஜஸ்பெல் பிரியமான இறை உறவுகளே, மணமகனாகிய கிறிஸ்து எங்களுடைய உள்ளம் என்னும் மாளிகையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். எங்களை எத்தீங்கிற்கும் விட்டு செல்ல மாட்டார், எங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டார். அமைதியோடு, ஆறுதலோடு, ஒற்றுமையோடு, மகிழ்ச்சியோடு எங்களை வழிநடத்தி செல்லுகின்றார் என்ற அசையாத உறுதியான நிலைப்பாடும் உயரிய எண்ணமும் விசுவாசம் எங்களுக்குள் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். இதைத்தான் இந்த நாளிலே ஆண்டவராகிய கிறிஸ்து எங்களுக்கு வெளிப்படுத்தி நிற்கின்றார். ஆண்டவர் எங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அந்த ஆண்டவரை கண்டு கொண்டு மகிழ்ச்சியின் வடிவிலே, அமைதியின் வடிவிலே, ஆறுதலின் வடிவிலே, ஒற்றுமையின் வடிவிலே ஆண்டவரை கண்டு அவர்களை மகிழ்ச்சி கொள்ள இந்த நாளுக்குள் காலடி பதிப்போம். அன்னை மரி மூலமாக மகிழ்ச்சியின் பிள்ளைகளாக நாங்கள் வாழ பிரயாசப்படுவோம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார்.